Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus and we are discussing Patrick White's novel Oz. Oz அப்படிங்கிற novel is based on the life of a German explorer who disappeared. எந்த இயர்ல அவர் disappear ஆனாரு? While on an expedition 1848ல அவர் காணா போயிட்டாரு. அவருடைய லைஃப் அப்படியே அந்த டீடைல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாம லூஸ்லி அதை ஃபாலோ பண்ணி இவர் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் உருவாக்குனாரு. அந்த நேம் ஆஃப் த ஃபிக்ஷனல் கேரக்டர் இஸ் ஜோஹான் கே உல்ரிக் ஓஸ் அண்ட் அந்த நாவலுடைய ஷார்ட் ஃபார்ம் இஸ் ஓஸ். The title of character is Oz. We call it as eponymous novel also. அந்த மெயின் கேரக்டருடைய நேம் வந்து அந்த நாவலுக்கு டைட்டிலா கொடுத்தாலும் இட் இஸ் ஆல்சோ கால் எஃபோனிமஸ். எஃபோனிமஸ் நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. Did you get that, teachers? Yes, sir. The eponymous அப்படிங்கிறது it is not a new name to us. Okay, a person who gives his name to the novel. Okay, அதுதான் எஃபோனிமஸ் அப்படிங்கிறது. அப்போ this novel is a eponymous novel அப்படிங்கிற ஒரு கேட்டகரியும் வச்சுக்கணும். Okay, it comes under that category also. Just 1 minute. I'll also post that word for you so that என்னது eponymous சொல்றாரு நமக்கு அது ஒன்றும் விளங்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. This is called eponymous. Okay, அந்த நாவல் வந்து என்ன ஜானருக்குள்ளார சார் வைக்கிறது அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பிலோசாபிக்கல் ரியலிசம். ஹிஸ்டாரிக்கல் ரியலிசம் இருக்கு, பிலோசாபிக்கல் ரியலிசம் இருக்கு. சரி, the time of the novel அப்படின்னு கேட்டீங்கன்னா what is the time frame அப்படின்னா the novel is so designed that the whole story narration takes place in 1840s. 1840களில் அப்படின்னா 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49 அந்த 9 வருஷத்துக்குள்ள நடக்கிற மாதிரி கதை தான் இந்த கதை. இங்க பாத்தீங்கன்னா வேரியஸ் லொகேஷன்ஸ் இருக்கு. ஆஸ்திரேலியா தான் மெயின் லொகேஷன். ஆஸ்திரேலியாக்குள்ளார எங்கெங்க சார் கதை நகருது அப்படின்னா கதை தொடங்குறது வந்து சிட்னில தொடங்குது. சிட்னில இருந்து இட் கோஸ் டு அ பிளேஸ் கால் நியூ காசில். நியூ காசில்ல இருந்து ஜில்ரா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் போகுது. அப்புறம் ஜில்ரா அப்படிங்கிற பிளேஸ்ல இருந்து டெசர்ட் அண்ட் பியாண்ட் த டெசர்ட் என்னென்னலாம் அப்படி போச்சு அப்படிங்கிறத பத்தி. சரி, இதுல நம்ம ஏற்கனவே வந்து இந்த கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். அதனால ஐ கோ ஸ்ட்ரெயிட் இன் டு த நாவல். த நாவல் பிகின்ஸ் வித் ஜோஹான் உல்ரிக் ஓஸ். அந்த ஜோஹான் உல்ரிக் ஓஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா he is a German immigrant. அப்படின்னா ஜெர்மனில இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அண்ட் இவர் என்ன பண்றாருன்னா இவருக்கு பேசிக்கலி அட்வென்ச்சர் லவ்விங் மேன் who is an expert in expedition. அப்ப அவர் என்ன பண்றாரு, he goes to meet Edmund Bonner. Okay, he is known for backing expeditions. இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்ல எல்லாம் போகும்பொழுது, அந்த பெரிய எக்ஸ்ப்ளோரேஷன் ட்ரிப்ல எல்லாம் போகும்போது அதுக்கு பினான்சியலா சப்போர்ட் பண்ணக்கூடிய மனிதர் யாரு அப்படின்னா இட் இஸ் எட்மண்ட் போனர். அப்ப அந்த எட்மண்ட் போனரை சந்திக்க அவர் போகிறார். அப்ப எட்மண்ட் போனரை போய் பார்க்கும்பொழுது அந்த குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப மிஸ்ஸஸ் எட்மண்ட் போனர், அப்புறம் எட்மண்ட் போனர், மிஸ்ஸஸ் எட்மண்ட் போனருடைய டாட்டர் ஒருத்தவங்க இருப்பாங்களே, அவங்க பேர் என்ன? பெல்லே போனர். பெல்லே போனரையும் பார்த்து மீட் பண்றாங்க. அப்புறம் போனருடைய நீஸ் ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம ஏற்கனவே சொன்னோம், a girl by name ட்ரெவிலின். அப்ப லாரா ட்ரெவிலினை பாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, கொஞ்சம் அப்படியே அந்த ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகுது. அப்படியே டெவலப் ஆகி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் இந்த எக்ஸ்பெடிஷனை பத்தி நிறைய பேசும் பொழுது ட்ரெவிலின், லாரா ட்ரெவிலின் ஸ்பீக்ஸ் அபவுட் ஸ்பிரிச்சுவல் அட்வென்ச்சர், whereas this man speaks about physical adventure. இப்போ நம்மால் வந்து அவருடைய கோல்ல ரொம்ப தீவிரமா இருக்கிறார். அதனால என்ன பண்றாரு, சிட்னியில இருக்கும் பொழுது தன்னுடைய அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு உதவியாக இருப்பதற்காக ஒரு 4 மனிதர்களை வந்து என்ன பண்ணணும், இந்த டீம்ல சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் யார் வந்து இந்த டீம்ல ஜாயின் பண்றா அப்படின்னா ஹாரி ராபர்ட்ஸ். இந்த ஹாரி ராபர்ட் அப்படிங்கிற ஒரு லிட்டில் பாய், ஒரு யங் பாய், அவன் என்ன பண்றான் அப்படின்னா he starts idealizing Oz as a benefactor
அண்ட் ஹீரோ. அவனுக்கு உதவி செஞ்சிருப்பாரு. உடனே என்ன பண்றான், அவன் பின்னாடியே அலையினான். இவர் தான் எனக்கு ஹீரோ, நான் ஆனா யார் மாதிரி ஆகணும், ஜோஹான் உல்ரிக் ஓஸ் மாதிரி ஆயிடணும், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோரர் ஆகணும்னு நினைச்சு அவரை ஒரு ரோல் மாடலா வச்சுட்டு அவர் பின்னாடியே திரியிறான். நான் உங்க கூட வந்தே திருவேன் அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறான். அதே நேரத்துல நம்ம ஏற்கனவே ஒரு எம்பிரிசிஸ்ட் ஒருத்தர் இந்த டீம்ல ஜாயின் பண்ணுவார்னு சொன்னோம் இல்லையா, அவர் யாரு அப்படின்னா இட் இஸ் பால் ஃப்ரீமேன். ஹி இஸ் a sickly young man, an ornithologist. Ornithologistனா யாரு? Who is an ornithologist? Any idea about ornithology? பறவைகள் நிபுணர். பல பறவைகள் நிபுணர். A man who studies birds or a man who is an expert in birds. And இவன் வந்து ஆஸ்திரேலியால இருக்கான். He was commissioned by a titled Englishman to make a collection of flora and fauna. அந்த flora அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த என்ன சொல்றாங்க, flora, ஃபவுனானா அனிமல்ஸ், ஃப்ளோரா அப்படின்னா இந்த செடி கொடியை பத்தி ஒரு ஆய்வுகள் செய்வதற்காக இவருக்கு ஒரு வேலையை ஒருத்தர் கொடுத்திருக்காரு. அவரு என்ன சொல்றாரு, நானும் தான் இந்த இன்டீரியர் ஆஸ்திரேலியாவை போய் பார்க்கணும், நானும் வரேன் அப்படின்னு அவரையும் சேர்த்துக்கிட்டாரு. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா that is the next character. The next character is Frank Lee Mesue. இவன் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய வேலை செஞ்சிருக்கான், பட் எதுலையுமே அவனுக்கு ஒரு திருப்தி இல்லை. அதனால அவன் என்ன பண்றான், இந்த ஜேர்னியில போலாம். எதுக்கு அப்படின்னா தன்னை பற்றி தன்னுடைய திறனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆனா இவன் பாத்தீங்கன்னா பிகினிங்லேயே he is uneasy about this trip. எனக்கு என்னமோ இது சரியா படல, இருந்தாலும் எனக்கு எந்த வேலையும் செட் ஆகல, இதாவது செட் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு அவனும் ஜாயின் பண்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டர்னர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இந்த டர்னர் வந்து he is a drunkard. அவன் என்ன சொல்றான், நானும் வருவேன், என்னாலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு அவரும் வர்றாரு. இவங்க எல்லாருமே இந்த டீமுக்குள்ளார வந்துட்டாங்க. நவ் தே ஆர் கோயிங் டு டிராவல் ஃப்ரம் சிட்னி டு த நெக்ஸ்ட் ஸ்பாட். அதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே இந்த சிட்னியில இருக்கிற எல்லா கேரக்டரையும் விட்டுக்கிட்டு போக கூடாது இல்லையா, அதனால இந்த பெல்லே போனரை பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன் நாவல்ல கொடுத்துருக்குறாங்க. லாரா வந்து எப்படி இருக்காங்க, ரொம்ப அமைதியா இருப்பாங்க, நிறைய புத்தகங்கள் வாசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நிறைய மெடிடேஷன் அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ்ல இருப்பாங்க. ஆனா அதுக்கு நேர் ஆப்போசிட்டான கேரக்டர் வந்து பெல்லே போனர். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப அழகா தான் இருப்பாங்க, பட் கேர்ள் ஹூ இஸ் எம்டி ஹெட்டட். எம்டி ஹெட்னா தலையில ஒண்ணுமே கிடையாது. ஃபூலிஷ் உமன், ஷாலோ லேடி வித் ஷாலோ அண்டர்ஸ்டாண்டிங். இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர்? இப்போ இவங்க ஃபேமிலியில ஒரு கேர்ள் ஒருத்தி இருக்கிறா, ஒரு சர்வெண்ட் மெய்ட். அந்த சர்வெண்ட் மெய்ட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் ரோஸ் போஷன். இந்த ரோஸ் போஷன் ஏன் இவங்களோட இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஏற்கனவே ஒரு குழந்தைய பெற்றெடுத்தாங்க, அந்த குழந்தைய கொன்னுட்டாங்க ரோஸ் போஷன். ஏன் அப்படின்னா யாரு அவங்கள கற்பழிச்சது அல்லது யாரு இவங்களுக்கு கணவன் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். குழந்தைய, அவங்களுக்கு பிறந்த குழந்தைய கொன்னுட்டாங்க. இப்ப அந்த பனிஷ்மெண்டா என்ன பண்றாங்க அப்படின்னா, யாரு இவங்க என்ன பண்றாங்க, இவங்க வீட்டுல கூட்டு வந்து வச்சிருக்கிறாங்க, எப்படியோ காப்பாத்தி வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த லேடி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, she has become pregnant again. இதுதான் ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ். அப்ப இந்த பொண்ணை யாரு பாத்துக்கிறது அப்படின்னா, இட் இஸ் the heroine Lara Trevelyan takes a soft corner towards this lady Rose Potion, and she tries to care for Rose Potion who is pregnant again. Is idea clear, teachers? அது இல்லாம பாத்தீங்கன்னா ஹாரி ராபர்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் உள்ள வர்றாரு இல்லையா. இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நேரா எங்க போறாங்க, they are going to a place called Newcastle. சிட்னில இருந்து எந்த இடத்துக்கு போறாங்க, நியூகாசில் அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க. அப்போ அங்க போகும் பொழுது ஒரு ஃபேர்வெல் டின்னர். அந்த ஃபேர்வெல் டின்னர்ல நியூகாசில் போறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் அப்படியே ஒன்னா ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த ஃபேர்வெல் பார்ட்டி வைக்கும் போது லாராவும் நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஆளு வந்து ரொம்ப ஃபார்மலா லாரா கிட்ட கேக்குறாங்க, லாரா
நான் உங்களுக்கு லெட்டர்லாம் எழுதலாமா, எனக்கு நீங்க பர்மிஷன் தருவீங்களா அப்படிங்கும்போது அவங்க சொல்றாங்க ஓகே யூ கேன் ரைட் டு மீ அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமா நம்மளால அங்க இருந்து கிளம்பி போறாரு. எங்க போறாரு? நியூ காசில் அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போய் யார் வீட்டுல சார் தங்குறாங்க அப்படின்னா, நியூ காசில்ல நம்ம போனருடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த போனர்ஸ் உடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க பேரு சாண்டர்சன்ஸ். இந்த சாண்டர்சன் அவங்க ஃபேமிலியோட அவங்க ஸ்டே பண்ணும் பொழுது ஜட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், நம்ம ஏற்கனவே ஜட்டை பத்தி சொல்லி இருக்கிறோம். ஜட் எப்படிப்பட்டவரு? அவரு ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட்ல உள்ளவர், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர். அவரை இவர் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த ஜட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பால்ஃப்ரி மேன் ரொம்ப சிக் ஆயிடுறாரு சாண்டர்சன்ஸ் ஹவுஸ்ல. அப்ப அவரை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. அதனால அவரை இவர் இந்த எக்ஸ்பெடிஷன்ல சேர்த்துக்கிட்டார். அப்ப இந்த டீம் வந்து பெருசாகிக்கிட்டே இருக்கு. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? அப்போ அந்த இந்த டீம் இப்போ வந்து ஜட்டும் உள்ள இணைஞ்சிட்டாரு. இப்போ இந்த சாண்டர்சனுடைய நெய்பர் ஒரு பையன் இருக்கிறான். அவர் யாரு அப்படின்னா ரால்ஃப் ஆங்குஸ். இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நல்ல வெல்தி ஃபேமிலியில இருக்கக்கூடியவர், ரொம்ப அரகண்டா இருக்கக்கூடியவர், பட் வெரி ஹேண்ட்சம். அவரும் என்ன சொல்றாரு, நானும் உங்க கூட வரேன், என்னையும் கூட்டிட்டு போங்கயா அப்படின்னு சொன்னோன்னே அவரையும் இவங்க சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ ஓஸ் என்ன பண்றாருன்னா, he is writing to மிஸ்டர் போனர் and he is also writing to லாரா. இப்ப லாராக்குடைய லெட்டருடைய கண்டென்ட் என்ன அப்படின்னா, that he wants Laura's permission to write to மிஸ்டர் போனர் requesting her hand in marriage. இந்த லெட்டரை எழுதி அனுப்பிவிட்டு என்ன பண்றாரு, நியூ காசில் இருந்து அடுத்த இடம் நோக்கி செல்றாங்க. and this time it is a journey by land and they go to a place called ஜில்ரா. எங்க போறாங்க? ஜில்ரா என்ற இடத்திற்கு போறாங்க. இப்போது ஜில்ரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அந்த இடத்துக்கு அவங்க லெட்டர் வருது. என்ன அப்படின்னா, ஓஸ்க்கு லெட்டர் லாரா கிட்ட இருந்து வருது. அந்த லாராவுடைய லெட்டரை வந்து இவர் படிக்கும் பொழுது இவருக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னா, லாரா வந்து இவர் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருந்தாரு. அந்த ரிக்வெஸ்ட் ப்ரப்போசல், நான் உங்களுக்கு திருமணம் பண்ணிக்கலான் இருக்கிறேன், அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் முடிவெடுக்கிறது இல்ல, நீ பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் உங்க அங்கிள்கிட்ட பேசி அவருடைய பர்மிஷன் வாங்கி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது ஓகே. ஆனா ஒரு கண்டிஷன் என்ன, நம்ம 2 பேரும் we should pray together for our salvation and the salvation of the world. இந்த நம்மளுடைய ஆன்மாவுடைய ஈடேற்றத்திற்காகவும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஆன்மாவின் ஈடேற்றத்திற்காகவும் நம்ம ஜெபிக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு இவர் ஓகே தான் சொல்றார். இப்ப ஜால்ரால இவங்க தங்கி இருக்கும், சாரி ஜில்ரா அப்படிங்கிற பிளேஸ்ல தங்கி இருக்கும் போது யாரோடு தங்கி இருந்தார்கள் அப்படின்னு தகவல் கேட்டாங்கன்னா, இட் இஸ் தே ஸ்டே வித் a man called Brendan Boyle. இந்த பிரெண்டன் பாயில் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, a very bad fellow who does not allow these people to talk. அவரே பேசிக்கிட்டு இருப்பார். அவரு நினைக்கிறத இவங்க மைண்டுக்குள்ளார திணிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இப்போ ஃபைனலா இந்த ஜில்ரா அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது இந்த டீமுக்கு அசிஸ்டன்ஸ் தேவைப்படுறாங்க. என்ன சொல்ற, மீனியல் ஒர்க் செய்யக்கூடிய. அப்ப அந்த ஏரியால என்ன பண்றாங்கன்னா, தேடி கண்டுபிடிச்சு 2 அபாரிஜினல்ஸை இவங்க அங்க வேலைக்கு அமர்த்துகிறார்கள். அபாரிஜினல்ஸ்னா இண்டிஜினஸ் பீப்புள், லோக்கல் பீப்புள், அந்த லோக்கல் ட்ரைபல் பீப்புள. அந்த ட்ரைபல்ஸ் யாரு அப்படின்னா, ஒன்னு இஸ் ஜுகால்ட், சாரி டுகால்ட், இன்னொன்னு ஜாக்கி. எத்தனை கேரக்டர்ஸ்? 2 கேரக்டர்ஸ், 2 அபாரிஜினல் கேரக்டர்ஸ். ஒன் இஸ் கால்ட் டுகால்ட், தி அதர் ஒன் இஸ் கால்ட் ஜாக்கி. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? அப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஜில்ரா அப்படிங்கிற பிளேஸ்ல இருந்து அப்படியே வனப்பகுதிக்குள்ளார போக போறாங்க. அந்த டெசர்ட் ஏரியாக்குள்ளார போகும்போது இனிஷியலா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பட் அவங்க அந்த இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப் உள்ள போகும்போது the weather is very troublesome, the place is very troublesome, and அந்த ஏரியால இருக்கக்கூடிய அந்த புஷ்மேன் பீப்புள், the aboriginal people, அவங்க வந்து இந்த ஜேர்னிய என்ன பண்றாங்க, வச்சு செய்யறாங்க, நிறைய கஷ்டத்தை கொடுக்குறாங்க. and we find that இந்த கஷ்டத்தினால என்ன பண்றாங்க, ஜுகால்ட் என்ன பண்றாரு, ஐயா நம்மட்டுக்கு இதை தாண்டி போனீங்கன்னா ரொம்ப ஆபத்து, வேணாம், நம்ம யாருமே போக வேணாம்னு சொல்றாரு. இவ ரொம்ப பயப்படுறதுனால ஓஸ் என்ன பண்றான், லாஸ்டா he is writing letter to, யாருக்கு லெட்டர் எழுதுறான்,
யாருக்கு எழுதியிருப்பான்? போனஸுக்கு எழுதியிருப்பான். இன்னொன்னு டக்குன்னு சொல்லுங்க டீச்சர்ஸ். லாரா. லாராவுக்கு லெட்டர் எழுதியிருப்பான். இந்த லெட்டரை எழுதி டுகால்டு கிட்ட கொடுத்து, சரி நீ போய் இதை அங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிருங்கிறா. ஆனா அவன் என்ன பண்ணான், அப்படியே ரிட்டர்ன்ல போகும்போது அவனுடைய இனத்து மக்களை பாக்குறான். இந்த இனத்து மக்களை பார்த்துட்டு அந்த லெட்டரை என்ன பண்றான், அந்த லெட்டரை கொண்டு போய் சேர்க்காம கிழிச்சு போட்டுறான். இந்த மீன் வாயில் நம்ம பாக்குறோம், லாரா என்ன பண்றாங்க, ஓஸ வந்து தன்னுடைய மானசீக ஹஸ்பண்டா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஷீ ஸ்டார்ட்ஸ் ரைட்டிங் அ லாட் ஆஃப் லெட்டர்ஸ். இமேஜினேஷன்லயே அவர் கூட பேசிட்டு அதை அப்படியே ஒரு லெட்டரா எழுதி அனுப்பி அனுப்பி பாக்குறாங்க. அந்த லெட்டர் வந்து அவர்கிட்ட போய் சேர்ந்தா தானே, ஏன்னா அவர் சிட்டி லிமிட்டை தாண்டி வெளில போயிட்டார். அங்க யாருமே கொண்டு போய் லெட்டரை வந்து கரஸ்பாண்ட் பண்ண போறது இல்ல. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா she becomes very much attached with Rose Potion who is pregnant and expecting a baby. அப்ப லெட்டரை எழுதி எழுதி பாக்குறாங்க, எந்த லெட்டருக்குமே பதில் ஏதும் வரவில்லை. அப்ப அவங்களுக்கு நிறைய அப்படியே மென்டல் டார்ச்சர் நிறைய இருக்கு. யாருக்கு மென்டல் டார்ச்சர் ரொம்ப அதிகமாகுது? லாரா மென்டல் டார்ச்சர். ஓகே, இங்க நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம்.